வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, இப்ப சமீப காலங்களா நான் என்னுடைய யோக வகுப்புகள்ல நான் வந்து கேட்குற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, ஃபேட்டி லிவர் வந்து எனக்கு கொஞ்சம் வீங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நமைச்சல் இருக்கு உடம்புல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நான் வந்து என்னோட யோக வகுப்புகள்ல கேட்குறேன். இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய இருதயம், மத்த உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் சொல்லும். ஆனா வந்து இந்த லிவர் மட்டும் தான் கிட்டத்தட்ட நம்மகிட்ட அது தன்னோட பிரச்சனைய சொல்லும் பொழுதே ஒரு 50% அதனுடைய செயல்பாட்டை இழந்த பின்னாடி தான் சொல்லும். அதாவது இருதயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம குடுக்குறோமோ, அதே அளவு முக்கியத்துவம் இந்த லிவர் அப்படின்னு சொல்லப்படுற கல்லீரலுக்கும் நாம இது குடுக்கணும். இப்போ ஒரு காம்பினேஷன் ஆஃப் முத்ராவா பார்க்கலாம். நான் கூடிய சீக்கிரம் எனக்கு லிவர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு முத்ரையும் நான் கூடிய சீக்கிரம் குடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து லிவர்ல ஒரு சின்ன வீக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. லிவர்ல மேபி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த அடிவயிற்றுக்கு மேல வந்து அந்த லிவர் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வலிக்குது. அதாவது நெஞ்சுக்கூட்டுக்கு கீழ் பகுதியில எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இந்த லிவர் முத்ரைகள வந்து பண்ணணும். அதாவது லிவர் முத்ரைன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரி நம்ம முத்ரைகள காம்பினேஷனா தான் குடுக்க முடியும். அதாவது வந்து ஒரு தொகுப்பா தான் குடுக்க முடியும். இது வந்து இப்போ வந்து லிவர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்றாங்க அப்படிங்கும்பொழுது, நீங்க இந்த முத்ரை பிராக்டிஸ பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சரியா இது வந்து இயங்கும். இதுல அ யார் மட்டும் இதுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த முத்ரைகள பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே இத பிராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப சமீப காலங்கள்ல ஒரு பெரிய சர்ஜரி அது வந்து சிசேரியனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அ ஸ்டண்ட் வச்ச மாரி ஒரு இருதய ஆப்ரேஷனா இருக்கலாம். அந்த மாரி ஒரு பெரிய சர்ஜரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரு 6 மாசத்துக்கு நான் சொல்ற டைம் லிமிட்ல இத பண்ணவே வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசத்துக்கு அப்புறம் 2, 2 நிமிஷங்களாக ஆரம்பிச்சு, இத வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நீங்க போகலாம். இப்போ நம்ம லிவர்ல வர அதாவது இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுற அது என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும். உங்களுக்கு டாக்டர் வந்து அதுக்கு வேற வேற பேரெல்லாம் சொல்லட்டும். இந்த 3 முத்திரைகள் வந்து நம்ம பண்ணும்பொழுது, நம்மளோட லிவருக்கு வந்து ஒரு அ பாதுகாப்பு வளையத்த நம்ம உருவாக்குற மாரி, அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யற மாதிரி அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கலாம். அதாவது இப்போ உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடோட கொஞ்சம் மல்டிவிட்டமின் மாத்திரம் குடுக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி அப்படின்னு நீங்க இத வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி குறைஞ்சபட்சம் உங்களுடைய இரவு உணவுக்கு அ காலையில உணவுக்கும் இடைவெளியா 8லிருந்து 10 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மிக முக்கியமானது இதுதான். அதாவது முதல் பாயிண்ட் வந்து நீங்க இரவு உணவு நீங்க சாப்பிட்டதுலருந்து காலையில நீங்க சாப்பிடும்போது, அதாவது காலையில நான் காஃபி தான் குடிச்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த காஃபி தண்ணிய தவிர நீங்க காஃபி குடிச்சாலும் அது காலை உணவுக்கு சமமா தான் கருதப்படும். அப்போ நீங்க ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 8லிருந்து 10 மணி நேரம். 10 மணி நேரம்ங்கிறது ஒரு நல்ல டைமு. அந்த டயத்துக்கு அப்புறம் உங்களோட காஃபியவோ, நீங்க டீயவோ குடிங்க. இது வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம உடம்புல சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி இந்த பூமியோட இயக்கத்துக்கோட சேர்ந்து இயங்குற ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் பிரகாரம் 10லிருந்து 12 வரையிலும் தான் நம்மளோட கல்லீரலானது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற நேரம். ஆனா மிக பெரும்பாலும் நாம யாருமே அந்த நேரத்துல தூங்க போறது இல்ல. அதனால தயவு செய்து அதிகபட்சமாக ஒரு 10:30க்குள்ளயாவது நீங்க தூங்க போங்க. அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இது வந்து வாரத்துல 5 நாளாவது தூங்க. 2 நாள் வந்து எக்செப்ஷன் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறோம், இல்ல நான் வெளியில போறேன் அப்டின்ட்டு. ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க தூங்குங்க. 3வது நீங்க எத்தன யோகா பயிற்சி செஞ்சாலும் சரி, எத்தன எக்சர்சைஸ் பண்ணி, மாத்திரை பண்ணி, நான் வாக்கிங் போறேன் எல்லாம் பண்ணாலும், ஆ நான் வந்து ஜிம் போறேன், நீங்க என்ன இன்க்ளூடிங் யோகாவையும் சேர்த்து தான் சொல்றேன். தூக்கம் உங்க உடம்புக்கு குடுக்குற ஒரு புத்துணர்ச்சிய வேற எந்த பயிற்சியாலயும் குடுக்க முடியாது. ஸோ தயவு செய்து அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 18 வயசுலேருந்து ஒரு 50, 60 வயசு வரையில இருக்கிறவங்க குறைஞ்ச 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி அந்த தூங்கும் பொழுது உங்களுடைய அறையில வெளிச்சம் இல்லாம பார்த்துக்குங்க. இல்ல எனக்கு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் அந்த குழந்தைக்கு வந்து மேபி ஒரு 3 வயசு ஆகுற வரையில நீங்க அந்த லைட்ட வந்து பழக்கலாம்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் இல்லாமல் நீங்கள் வந்து முழு இருட்டில் கும் இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் தூங்குனா மட்டும்தான் தன்னுடைய நம்ம உடல் வந்து அதை வந்து புதுப்பிச்சுக்கும். நீங்கள் லைட் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு விடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். இப்போ வாங்க நம்ம இந்த லிவரை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கான 3 முத்திரைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், லிவரில் எனக்கு லேசாக பிரச்சனை இருக்குது, லைட்டாக ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை வந்து லிவர் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்க பண்ண வேண்டிய 3 முத்திரைகள் சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் முத்திரை வந்து நம்ம பார்க்க போகிறது அபான முத்திரை அப்படின்னு சொல்கிறது. இந்த அபான முத்திரை வந்து உங்களுக்கு பல தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு முத்திரை தான் இந்த அபான முத்திரை. அபான முத்திரை திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது உங்களுடைய விரல்களை ஒன்றோடு ஒன்று தொடுவது அல்ல, உங்களுடைய விரல் நுனிகள், அதாவது குறிப்பாக உங்களுடைய விரல் நெகங்கள் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடரும். அப்பான முத்திரை அப்படிங்கிறது உங்களுடைய நடுவிரல், பெருவிரல், உங்களுடைய மோதிர விரல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 விரல்களோட நெகங்களும் இந்த மாதிரி ஒன்றை ஒன்று தொடும்படி வைக்கணும். நீங்கள் இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா அது மிருகி முத்திரை, அதாவது மான் முத்திரை அப்படிங்கிற முத்திரையாக மாறிடும். அதனால் கவனமாக எந்த முத்திரை வச்சாலும் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த அபான முத்திரை வந்து முதல் முத்திரையாக நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி வானத்தை நோக்கி தான் இந்த அபான முத்திரையை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். இது வந்து முதல் முத்திரையாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முத்திரை. இரண்டாவது முத்திரை வந்து அது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு பணிக்கான முத்திரை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பிராண முத்ரா அப்படிங்கிற முத்திரையை தான் நம்ம வந்து இது கூட சேர்ந்து பண்ண போகிறோம் இரண்டாவது முத்திரையா. அப்படி இந்த பிராண முத்திரையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எங்களோட குருநாதருக்கு வந்து இது வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், க்யூர் ஃபார் ஆல். அதாவது எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதாவது முதிரை செய்யட்டுமா, நான் உடனே பிராண முதிரை வெயி அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்படி இந்த பிராண முதிரை என் உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த செல்கள்லேயும் ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தும். அதனால் உங்களுடைய உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்கிற ஒரு தன்மையை பெறும். அதுதான் பிராண முதிரையோட சிறப்பு. பிராண முதிரை வேறு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிராண முதிரைங்கிறது திரும்ப இந்த மோதிர விரல், சுண்டு விரல், உங்களுடைய பெருவிரல், அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 3 நகங்களும் ஒன்றை ஒன்று தொடுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறது தான் பிராண முதிரை. ஓகேங்களா, இது பிராண முதிரை. இந்த முதிரை வந்து இரண்டாவது முதிரையாக நம்ம வந்து லிவர் ஃபங்க்ஷனுக்காக வந்து நம்ம பண்ணுறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது முஷ்டி முதிரை. முஷ்டி முதிரைன்னு சொல்லும்போது முஷ்டியை முறுக்கிக்கிட்டு சண்டை போட போகாதன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். இந்த முஷ்டி முதிரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கழிவுகள் வந்து ரொம்ப சுலபமாக வெளியேறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முஷ்டி முதிரை வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன் கோபம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை கோபப்படும் போதும் உங்கள் உடம்புல அவ்வளோ கெடுதல் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால இது வந்து முஷ்டி முதிரை. இது வந்து நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சுஜோ தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து சீட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம கை விரல்களில் மசாஜ் மசாஜ் பண்ணுறது மூலியமாக ஜப்பானில் அது கொஞ்சம் ஃபேமஸான தெரப்பி பண்ணுறது. அது பிரகாரம் வந்து இந்த இடம் வந்து லிவருக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துக்கான ஒரு பாயிண்ட்ஸை வந்து அழுத்துறதா இந்த முஷ்டி முதிரையில் நம்ம பண்ணுற கான்செப்ட். இப்போ இந்த விரல்களை இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இப்படி நல்லா டைட் பண்ணிட்டு இந்த 3 விரல்கள் மேலே உங்களுடைய பெருவிரல் இந்த மாதிரி வர மாதிரி நல்லா இந்த முஷ்டிகளை இறுக்கி பிடிக்கணும். இப்படி இறுக்கி பிடிக்கும் பொழுது இந்த இடங்களில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது, நல்லா இந்த மாதிரி பிடிச்சு நல்லா இறுக்கி பிடிச்சு இப்படி வைக்கிறோம். இது வந்து முஷ்டி முதிரை. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வானத்தை பார்த்து தான் வைக்கணும். இப்போ 3 முதிரை சொல்லியாச்சு. இதை நான் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு. 3 முதிரைகளையும் காலை ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. காலையில் ஒவ்வொன்றும் 8 நிமிஷங்கள், அதாவது அபான முதிரை 8 நிமிஷம், அதுக்கப்புறமா பிராண முதிரை 8 நிமிஷம், அதுக்கப்புறம் முஷ்டி முதிரை 8 நிமிஷம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு தடவை செய்கிறீங்க. அதே போல் இரவில் சாயந்தரத்தில் நீங்கள் செய்யும் பொழுதும் சேம் தான். ஆர்டர் மாற்றி செய்யலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் ஆர்டர் மாற்றி செய்யலாம். ஃபஸ்ட்டு பிராண முத்ரை, அதுக்கப்புறம் அப்பான முத்ரை, அதுக்கப்புறம் முஷ்டி முத்ரை செய்யலாம். அதனால் ஆர்டர்லாம் மாற்ற பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் 3மே தொடர்ந்து தான் பண்ணணுமா, 24 நிமிஷம் நான் தொடர்ந்து தான் பண்ணணுமா அப்படின்னா அந்த கான்செப்டும் கிடையாது. நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள 3 முத்திரையும் செஞ்சு முடிச்சுருங்க. அதாவது ஒரு 10 மணிக்கு முத்திரை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா 12 மணிக்குள்ள 3 முத்திரைகளையும் 8 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடும்போது அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா இது நான் சொல்லியிருக்கேன், ஒரு தொகுப்பா பண்ணும்போது தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும். அதே மாதிரி முத்திரைகளை தயவு செய்து ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு பலன் இல்லைன்னு கமெண்ட்ல கேட்காதீங்க. குறைஞ்சபட்சம் 21 நாள் செஞ்சீங்கன்னா தான் அதற்கான ரிசல்ட் தெரியும். இது வந்து மந்திரத்தில மாங்காய் காய்க்கிற மாரி வந்து ஒரு மாத்திரைய போட்டோனே எனக்கு வலி போயிடும் அப்படிங்கிற மாரியான விஷயம் கிடையாது. உங்க உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் குடுங்க தயவு செய்து. ஸோ திரும்பவும் சொல்றேன், நம்ம லிவர்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ்க்காக நம்ம பண்றது அபான முத்ரை அப்படின்னு சொல்ற நடுவிரல் மோதிர விரல்களை இந்த மாதிரி வைக்கிற இந்த முத்ரை. அடுத்தது பிருத்திவி முத்ரை அப்படின்னு சொல்ற நம்மளுடைய சுண்டு விரல் மோதிர விரல்களை இப்படி வைக்கிற இந்த முத்ரை. அதற்கப்புறம் முஷ்டி முத்ரை அப்படின்னு சொல்ற இந்த முஷ்டி முத்ரை. இந்த 3 முத்ரைகளையும் 8 நிமிஷங்கள் வீதமா 2 தடவை செய்கிறீங்க. காலையிலயும் சாயந்தரமாக. நீங்கள் தனித்தனியாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் குறைஞ்சது 2 மணி நேரத்துக்குள்ள 3 முத்ரையும் செஞ்சு முடிச்சுடுங்க. இந்த தகவல் பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாருக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவோட இணைந்திருங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், கமெண்ட்ல மெயில் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நான் வந்து இனிமேல் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.